எள்ளிலே சிறிய இலை எண்ணெய் இலை அதுதான் வெடத்தலை. வெடத்தலையோட பூக்கள் வந்து பல வண்ணங்களில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சின்ன மொக்கா இருக்கும்போது பச்சை கலர்லேயும், அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் டார்க் ரோஸ் கலர்லேயும், அதுக்கப்புறம் மஞ்சள் ரோஸ் கலர் கலந்த மாதிரியும், அப்புறம் வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் கலந்த மாதிரியும் இருக்கும். அது கடைசி ஸ்டேஜில் இந்த மாதிரி பல வண்ணங்களில் இருக்கிறது தான் இந்த வெடத்தலை பூவு. இந்த மரம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. முதல்ல வந்து சின்ன மரமாக இருந்துச்சு. அப்போ தெரியல இது என்ன மரம்னு எனக்கு தெரியல. முள்ளு மரம் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்பப்போ மாடு கட்டி விட்றதுனால மாடு மேய்ஞ்சு மேய்ஞ்சு அது வளராமல் இருந்துச்சு. அப்புறம் இப்போ அடித்த மழையில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பித்து நிறைய கிளைகள் வந்து இப்போ பூக்கள் வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு வெடத்தலை மரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம ஊர் வேலிகளெல்லாம் நிறைய இடங்கள்ல இருக்குது. ஆனால் நிறைய இடங்கள்ல அழிஞ்சும் போயிடுச்சு. நான் நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறது முள்ளு மரம் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு முள்ளு மரத்துலேயும் ஒவ்வொரு விதமான மருத்துவ பயன்கள் இருக்குது. இந்த வெடத்தலையிலும் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மரங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போவோம்ல அழிக்காமல்.